ரெண்டாவது மேட்ச் ஐபிஎல்லோட ரெண்டாவது மேட்ச் முந்தின வீடியோல சொன்ன மாதிரியே பட்டாசா இருக்க போதுன்னு சொன்ன மாதிரியே இன்னைக்கு தொடங்கியிருக்கு. டாஸ் ஜெயிச்ச எங்க டீம், அதான் மும்பை இந்தியன்ஸ், இன்னைக்கு வந்துட்டு டாஸை ஜெயிச்சு கேகேஆர் பேட்டிங் பண்ணுங்கப்பா, நாங்க சேஸ் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு வந்து சேஸ் பண்றது வந்து அப்படி லட்டு சாப்பிடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சேஸ் பண்றது கேப்டன் ஹார்திக் பாண்டியா சொன்னாப்ல. ஃபர்ஸ்ட் ஓவர பெருசு வந்தாப்புல, போல்ட்டு பவுலிங் போட வந்தாப்புல, பந்தை வாங்கினாப்புல, வந்த உடனே கேப்லாம் அம்பேர்ட்ட கொடுத்துட்டு கெத்தா வந்து பெருசு வந்து நின்று பவுலிங் போட்டாப்புல. நல்லா தான் போச்சு, ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா தான் போச்சு. ரெண்டாவது ஓவர் ஹர்திக் பாண்டியா வந்தாப்புல, 4 ரன் கொடுத்தாப்புல. மூணாவது ஓவர் அல்லாஹ் ஹசன்பர் வந்தாப்புல, நல்லா தான் போட்டாப்புல. நாலாவது ஓவர் தலைவர் ஹார்திக் பாண்டியா கேப்டன் கையில கொடுத்த உடனே அந்த பக்கம் ஆப்பனண்ட்ல இருந்த கேப்டனும் சேர்ந்து அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சு, அந்த கேப்டன் பவுலிங் போட இந்த கேப்டன் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை புள்ள ரணகளை படுத்திட்டாங்க, பட்டாசா பறக்க விட்டானுங்க. இன்னைக்கு முடிஞ்சு போச்சுடா, இன்னைக்கு நம்மள நிம்மதியா தூங்க விட மாட்டாங்க பவர் பிளேலயே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் முதல் மேட்ச் இல்லையா, அப்படிதான் இருக்கும். முதல் மேட்ச் நம்ம சாமிக்கு விட்றோன்னு சொல்லிட்டோம், இருந்தாலும் சாமிக்கு விட்ற கண்டிஷன்லாம் கிடையாது. முதல் மேட்ச் இன்னைக்கு ஜெயிக்கிறோம், மும்பை ஜெயிக்குது, அவ்வளவுதான். இப்போ ஒரு ரெக்கார்டை நம்ம சொல்ல மறந்துட்டோம், முக்கியமா சொல்லி ஆகணும். சார்துல் தாக்கர் வேற யாரும் இல்ல, சென்னைக்காரன்னு சொல்லாதீங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் கிடையாது. சார்துல் தாக்கூர் வந்துட்டு ஒரு மும்பைக்கார், மும்பையில இருந்து, அதாவது பால்கங்கிற மாவட்டத்தில இருந்து கிளம்பின மும்பைக்கார் இப்ப எங்க போயிருந்தாப்புல, சென்னை போயிருந்தாப்புல. இல்ல வேண்டாம், 15 வருஷம் போய் அங்க போய் விளையாண்டாச்சு, 10-15 வருஷம் விளையாண்டேன், நான் ரிட்டர்ன் என் ஊருக்கே போறேன், என் டீம்ல போய் நான் யாருங்கிறத காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக இன்னைக்கு விக்கெட்டு ஆரம்பிச்ச விக்கெட்ல இருந்து 3 விக்கெட்டும் தலைவர் சார்துல் தாக்கூர் தான். வின்னு என்ன பவுலிங்கு, வேற லெவல் பவுலிங். சார்துல் தாக்கூர்லாம் இன்னைக்கு வந்துட்டு பாக்குறப்ப தான் அப்படியே கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருந்துச்சு. பெஸ்ட் பவுலர் இன்னைக்கு உள்ளதுல. இன்னைக்கு மும்பை ஜெயிச்சதுன்னா அது சார்துல் தாக்கூரால மட்டுமே தான், வேற யாருமே கிடையாது. ஏன்னா பட்டாசா அடிச்சுக்கிட்டு இருந்த பின்னாலனையும் ரகானையும் தடுத்து நிறுத்திட்டு எங்கடா போறீங்க அப்படியே நிப்பாட்டு அணைய போட்ட மாதிரி அப்படி அணைய போட்டு நிப்பாட்டினாப்ல. ஆனாலும் சார்துல் தாக்கூர் ஓவரை தவிர்த்து எல்லா ஓவரையும் அடிச்சானுங்க, அடிச்சுட்டே தான் இருந்தானுங்க, அதெல்லாம் சொல்லவே கூடாது. 4வது ஓவர் ஹர்திக் பாண்டியாலாம் போட்டு அதெல்லாம் பட்டாசா அடிச்சானுங்க. ஒரு 4 அடிக்கிறான், ஒரு 6 அடிக்கிறான், ஒரு 4 அடிக்கிறான், அடிச்சுட்டே இருக்கிறான். பும்ரா ஃபர்ஸ்ட் பாலே போரி, இன்னும் சொல்றதுக்குள்ள பிரான்சிஸ் வந்தாலே பும்ராவோட வந்து எடுபடாது போலன்னு நினைச்சாங்க. 10 ஓவருக்குள்ள 100 ரன் தாண்டிட்டானுங்க. ரைட்ரா, இன்னைக்கு ஒரு 240 ரன் அடிப்பானுங்க அப்படிங்கிற முடிவுக்கு நானே வந்துட்டேன். என் மும்பை டீமும் வந்துருச்சு, எப்படியும் நீங்க அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரகானே 67, பின்னாளன் 37, கேமரூன் கிரீன் 18ன்னு ஒரு மாதிரி அடிச்சுட்டு போக, கடைசியா ரிங்கு சிங்கும் ரகுவன்சியும் அடின்னு அடிச்சாங்க. கேகேஆர் ரகுவன்சியும் வேற யாரும் இல்ல, இதே மும்பைக்கார் தான், வேற யாரும் இல்ல. இன்னைக்கு விளையாண்டது 2 டீம்லயுமே மும்பைக்காரனுங்க தான். அதனால இன்னைக்கு யாரு ஜெயிச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா கண்ணுல ஒத்திக்கிறேன், வேற வழி இல்ல, என்ன பண்ணன்னு தெரியல. அது போக இன்னைக்கு தலைவன் பும்ராக்கு ஒரு விக்கெட் கூட இல்லை, கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. நெசந்தானே, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அப்படியே போகணும் அப்படின்னா. ஆனா முக்கியமான விக்கெட்டு நம்ம சொல்லியே ஆகணும், பின் ஆலனோட விக்கெட்டு. சார்துல் தாக்கூர் வந்து ஃபாஸ்ட் ஓவர் பவுலிங் போடுறான், இவ்வளவு அடிச்சான், ஒரு பால் 6 அடிச்சான், அடுத்த பால் ஸ்ட்ரைட்ல ஆடு தூக்கி விட்டான், 6ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்தான் யாரு, திலக் வர்மா வந்து கபக்குன்னு கேட்ச பிடிச்சா, ஐயோ ரைட். திடீர்னு வந்தான், எங்க இருந்து வந்தான்னு தெரியல, சட்டன்னு வந்தார் திலக் வர்மா அப்படின்ட்டு, பாடக்குன்னு கேட்ச பிடிச்சு போய் ஓடா நீ முதல்ல வெளியே போக, முதல்ல ரொம்ப நேரம் போட்டு ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டான். திலக் வர்மா கேட்ச் பிடிச்சு முடிச்ச உடனே கேமரூன் கிரீனும் ரகானவும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க, அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களும் அவங்க பங்குக்கு மாத்தி மாத்தி அடிச்சு ஒரு கட்டத்துல
கேப்டன் ரஹானேவும் 50 போட்டாச்சு. சரி ஓகே, இன்னைக்கு முடிஞ்ச பாடல இவனுக்கு எப்படியும் ரஹானே இன்னைக்கு செஞ்சுரி அடிக்காம விட மாட்டான்னு போத்துட்டு இருக்கிறப்ப விக்கெட்டை தூக்கிட்டான். மறுபடியும் யாரு நம்ம ஆளு மும்பைக்கார் சர்துல் தாக்கூர் வந்து விக்கெட்டை தூக்கி முடிச்சு விட்டு ஒரு 13வது ஓவருக்கு அப்புறம் அப்படியே மந்தமா போயிடுச்சு. எனக்கே சரி என்னடா டீயே குடிக்கலாமா இதை குடிக்கலாமான்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 15வது ஓவருக்கு அப்புறம் மேட்ச் மறுபடியும் சூடு குடிச்சது. ஆனா 13வது ஓவர் பெஸ்ட் ஓவர் பும்ரா தலைவன். பும்ரா விக்கெட்டே தூக்கலனாலும் சரி 5 ரன் தான் கொடுத்தான் தலைவன். அது சரியான ஓவர். ஏன் அப்படின்னா இன்னைக்கு கட்டுப்படுத்தினது இன்னைக்கு 230 ரன்னுக்கு மேல போயிருக்கும். தலைவன் 220 ரன்ல கட் பண்ணி வச்சுட்டான். அப்படின்னு படியே எங்க போறான் அப்படின்னு நிப்பாட்டு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி வச்சுட்டான். ஆனா அந்த 13வது ஓவர் முக்கியமான ஓவர். ஏன்னா அடுத்து வந்தவனுக்கு எல்லா ஓவரையும் இதுவா இந்த வருஷம் கப்பு நமக்கு தான் மட்டும் தான் வரணும் அப்படி. ஓகே, 16வது ஓவர் 6 அடிச்சா ரகுவன்சி. 6 அடிச்சு மனுஷன் என்ன பண்ணா 20 ஓவருக்கு 220 ரன் அடிச்சு இன்னைக்கு கேகேஆர் 221 ரன் அடிச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சேசிங் கொடுத்துருக்கானுங்க. என்ன பண்ணன்னு தெரியல. எனக்கு இப்போ வர சாமிக்கு தான் எனக்கும் தோணுது. ஏன்னா உண்மையை சொல்லிடுவேன். நம்ம வந்துட்டு உண்மையை மட்டுமே பேசி பழகிருக்கோம். போன மேட்ச்ல போன வீடியோல வந்துட்டு சொல்லியிருப்பேன் எஸ்ஆர்ஐஸ் அதெல்லாம் வந்து மறந்துடணும். இன்னைக்கு நாங்க தோக்குறோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, விடவே மாட்டோம். ஏன் அப்படின்னா கடந்த T20யோட மேட்ச்ல T20 வேர்ல்டு கப் நடந்துச்சுல, அதுல இதே கிரவுண்ட்ல தான் அடிச்சானுங்க 250 ரன் வர. அதே மாதிரி அடிக்கிறோம். இந்த மேட்ச் கண்டிப்பா மும்பை ஜெயிக்குது. ஏன் அப்படின்னா கப் இந்த வருஷம் நாங்க ஜெயிச்சா அப்படின்னு ஒரு இருக்கிறதுனால ஜெயிச்சே தீருவோம். செகண்ட் பேட்டிங் இன்னைக்கு பட்டாசா கொளுத்ததுக்கு தலைவர் ரோஹித் சர்மா இறங்கி வந்துகிட்டே இருக்கிறான். நான் வந்துட்டாப்புல பார்த்துட்டு வரேன். பாய்.